உலகத்தில் இஸ்லாம் போய் சேராத நாடு கிடையாது. விரை தூரத்திலும் இஸ்லாம் பரவியது. நபி அவர்கள் இருக்கின்ற பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களின் எண்ணிக்கை 1,14,000. 1,14,000 சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு மக்காவிலும் மதினாவிலும் ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யப்பட்ட சஹாபாக்கள் கல்லறை எண்ணிக்கை வெறும் 10,000 தான். மீதி இருக்கிற 1,04,000 சஹாபாக்கள் கல்லறை எங்க சென்றார்கள்? சஹாபாக்கள் இஸ்லாம் பரவிய தொடக்கம் இங்குதான் ஆரம்பிக்கிறது. நபி அவர்கள் இறந்து விட்டார்கள், இஸ்லாம் ஒளிந்தது என்று நினைத்தார்களே? கிடையாது, இல்லை. சஹாபாக்கள் அந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். மக்காவில் பிறந்த ஹாலித் இப்னு வலீத் சிரியா நாட்டில் மரணித்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள். மதினாவில் பிறந்த அப்துல்லா இப்னு ரவாஹா ஜோர்டன் என்ற நாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். மதினாவில் பிறந்த தமிமுல் அன்சாரி ரலியல்லாஹு தமிழகத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதே மதினாவில் பிறந்த அய்யூப் அல் அன்சாரி துருக்கி என்ற நாட்டில் மரணித்தார்கள். சீனா நாடு வரையும் சஹாபாக்கள் கல்லறை ஒன்று என்று வரலாற்றுகளில் பார்க்கின்றோம். மொழி, இனம், ஊர், பெயர் எதுவும் தெரியாது. ஒரே ஒன்றுதான், தௌஹீது என்ற தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சஹாபாக்கள் உள்ளத்தில் இருந்த ஆழமான ஈமான். பல உயிர்கள் தியாகத்துக்கு பிறகுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இஸ்லாமியராக இருக்கிறோம் என்றால் சஹாபாக்களுடைய தியாகம் தான் காரணம்.